செயற்குழுவுக்கு பின்பான திமுகவினுடைய பல்ஸ் எப்படி ஆகியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தோத்த அந்த மை ஆடுறதுக்குள்ளேயே குழு அமைச்சார் அவர். அந்த குழு உடனே ஒரு மாதத்துக்குள்ளேயே அறிக்கை, அதுக்குள்ளே ஜென்சி கூட்டம், அதுக்குள்ளே இதை செய்யணும் அதை செய்யணும், இவரை தூக்கணும் அவரை தூக்கணும், 70 வயசு அப்படி இப்படின்னு சொல்லி தோல்வியை அவங்களால ஏற்றுக்க முடியல. 26 பிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் எச்ச சொச்சங்களாக இருக்கக்கூடிய அதிமுகவும் காலி ஆகிடும், நிரந்தரமாக நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சு. திராவிட மாடல் 2.0 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்க நல்லா ஆப்பு வச்சாங்க. அவங்க தலைவரே தோத்து போனார். திமுகவோட பலவீனம் ரெண்டுமே மாவட்ட செயலாளர்கள். நீ அவங்கள 70 வயசுன்னு குறுக்குனீங்கன்னா கீழே செம்மையாக அடி விடும். எல்லாருக்கும் வயது வரம்பு கொடுக்குறாங்கல்ல, தலைவருக்கு வயது வரம்பு இல்லையா, இளைஞரணி தலைவருக்கு வயது வரம்பு இல்லையா, மகளிர் அணிக்கு வயது வரம்பு இல்லையா? ஏன்னா இந்த மூணும் ஒரு குடும்பத்துக்கு சொந்தம். நெகட்டிவாக எந்த நியூஸுமே முதலமைச்சர் காதுக்கு போகலன்னா அவர் தேனும் பாலும் ஓடுதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. எந்த ஆட்சியிலையும் தேனும் பாலும் ஓடாது. கட்டதே என் காதுக்கு வரக்கூடாதுன்னா தோற்று தான் போகணும். அதான் நடந்திருக்கு. கடந்த தோல்விகளிலிருந்து எழுந்தது போல இந்த முறை எழுந்திருப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா கடந்த தோல்விகளிலிருந்து கலைஞர் பாடம் கற்றாங்க. இந்த முறை இவங்க பாடம் கற்றுக்கிறதாவே தெரியல. ரெண்டாவது, கடந்த கால எதிரிக்கும் இப்போ இருக்க எதிரிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. 118 சீட்டு வாங்கி இனிமேல் திமுக அடுத்த 3-4 தேர்தலில் சத்தியமாக ஜெயிக்காது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த 59 எப்படிங்க வந்தது? திமுகவோட பிரச்சனை தோல்வி இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டது. நீங்கள் புலம்புற அளவுக்கு ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு இது தோல்வி கிடையாது. ஆனால் நீங்கள் ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்கன்னா உங்களால் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியல. இளைஞர்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கின்ற போது அப்போ உள்ளுக்குள்ளேயும் ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும். யாரை ஓரம் கட்டுறீங்களோ அவங்க புள்ள, அவங்க மருமக, அவங்க மச்சான், அவங்க தானே வராங்க. இப்போ துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு, 50 வருஷமா ஒரு எம்எல்ஏ. மன்னர் ஆட்சியில் கூட மன்னர் 40 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் செத்துப்படுவார். இந்த மாற்றம் தோல்வியிலிருந்து மீள்வதற்காக அல்ல, உதயநிதி கையில் பொறுப்பை கொடுப்பதற்கான ஒரு மாற்றத்தை போல தெரிகிறது அப்படின்றாங்க. இது அழிவு. அறிவிக்கப்படாத தலைவர் திமுகவுக்கு உதயநிதி தான். நீங்க உதயநிதி கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஒன்று கொடுத்துருங்க. அது அறிவிக்கப்படாம நீங்க செஞ்சீங்கன்னா கட்சி வழங்காது. இவங்க நினைச்சாங்க விஜய் கவுந்துருவாரு, 30 நாள்ல கவுந்துரும், 1 மாசத்துல கவுந்துரும், 6 மாசத்துல ஒன்றும் கிடையாது. ஒரு வேளை கவுந்தா கூட நீங்க வரமாட்டீங்க. திரும்ப தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. கம்பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட். கம்பேக்ல திமுக ஸ்பெஷலிஸ்ட்ன்றதை நான் 100% ஏற்றுக்கிறேன். அது கலைஞர் திமுக. இந்த திமுக அது பொருந்துமானது $1 மில்லியன் கொஸ்டின். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சரி, இப்போ திமுகவினுடைய செயற்குழு நடந்து முடிஞ்சது. இந்த செயற்குழுவுக்கு பின்பான திமுகவினுடைய பல்ஸ் எப்படி ஆகியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, சில முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க, அதில் சந்தேகமே இல்லை. டே 1லேருந்தே அது எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப ஏர்லியாகவே எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் 1 மாதத்துக்குள்ளேயே எல்லாருக்கிட்டையும் கருத்து கணிப்பு அப்படி இப்படின்னு நடத்தி கட்சிக்காரங்க கிட்ட 3 ட்ரங்க் பட்டியில் ட்ராலியில் வச்சு தள்ளின்னு வந்தாங்க. அறிவாலயத்துக்குள்ள கருத்து கணிப்பு கேட்டோம், எல்லாரும் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஜென்சி கூட்டத்தை முதல் மாதமே போட்டாங்க. இதெல்லாம் ஒரு தேர்தல் முடிவுகள் ஒரு குறைஞ்சது 3 மாதம் பொறுத்து 6 முறை 3-4 மாதம் பொறுத்து ஒரு குழுவை போடுவாங்க. அந்த குழு அதுக்கு பிறகு ஒரு 3-4 மாதம் பொறுத்து கொடுக்கும். அதாவது தோல்விக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வெளியில் வந்த பிறகு 6லேருந்து 8 மாதத்துக்கு பிறகு தான் ரிசல்ட் எல்லாமே வெளியில் அவங்க கட்சிக்குள்ளே தெரிய வரும். இது எல்லாத்தையும் உடனே தோத்த அந்த மை ஆடுறதுக்குள்ளேயே குழு அமைச்சார் அவர். அந்த குழு உடனே 1 மாதத்துக்குள்ளேயே அறிக்கை, அதுக்குள்ளே ஜென்சி கூட்டம், அதுக்குள்ளே இதை செய்யணும் அதை செய்யணும், இவரை தூக்கணும் அவரை தூக்கணும், 70 வயசு அப்படி இப்படின்னு சொல்லி தோல்வியை அவங்களால ஏற்றுக்க முடியல. கடந்த காலங்களில் திமுக தோற்றதுக்கும் இப்போ தோற்றதுக்குமான வித்தியாசம் என்ன சொல்லப்போனால் இது ஒன்றும் பெரிய தோல்வி கிடையாது. 91 தோல்வியோடு ஒப்பிடும்போது, 2001 தோல்வியோடு ஒப்பிடும்போது, இது 2011 தோல்வியோடு ஒப்பிடும்போது, 91 ஒரே ஒரு சீட்டு கலைஞர் மட்டும் ஜெயிச்சார், ராஜீவ்காந்தி படம். 2001 வெறும் 32 சீட்டு, 2011 வெறும் 23 சீட்டு, எதிர்கட்சியாக கூட இல்லை. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி 59 சீட்டு, 5 ஆண்டு கால முழு ஆட்சிக்கு பிறகு 59 சீட்டுன்றது நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அதிகாரத்தில் இருக்கும்போது, அதுவும் மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு 40 சீட்டு ஜெயித்த பிறகு, அதுலேயும் கடைசி ஓராண்டு, அதுலேயும் குறிப்பாக கடைசி 6 மாதத்தில் அவங்க நிரந்தரம் நம்ம 26 டன் டீல் நம்ம தான். 26 பிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் எச்ச சொச்சங்களாக இருக்கக்கூடிய அதிமுகவும் காலி ஆகிடும்,
நிரந்தரமாக நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சு. திராவிட மாடல் 2.0 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் நடுப்புற வெளியில் போயிடும் போது ஒரு கலக்கம் வந்தது. அப்புறம் எப்படியோ வாய்க்கரிசி போட்டு 3 சீட்டை கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்து காங்கிரஸை உள்ளே இழுத்தோன்னே தைரியம் வந்தது. ரொம்ப குறிப்பாக 20 நாள் கேப்பில் 9,000 ரூபாய் வரவு வச்சார். 13ஆம் தேதி பொங்கலுக்கு முன்னால் ஒரு 4,000 ரூபாய், அப்புறம் ஒரு 5,000 ரூபாய் போட்டார். டன் டீல்னு எழுதுறாங்க. யாரும் சர்ப்ரைஸாக அந்த 5,000 ரூபாய் இருந்தது. 5,000 ரூபாய் இருந்தது. டன் டீல் போட்டு முடிச்சிட்டாரு. 9,000 ரூபாய். மோடி பீகாரில் 10,000 ரூபாய் அட் ஒன் கோ கொடுத்தாரு. இவர் 20 நாள் கேப்பில் ஒரு 4,000 ரூபாய் ப்ளஸ் 5,000 ரூபாய் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சாங்க. ஜனங்க நல்லா ஆப்பு வச்சாங்க. அவங்க தலைவரே தோற்று போனார். ஸோ இந்த தோல்வி அவங்களால தாங்க முடியல. அதுதான் பிரச்சனை. ஏங்க, தோல்விக்கான காரணத்தை ரிசல்ட் வந்து ஒரே வாரத்தில் ஆரம்பிச்சிடுவீங்களா? காங்கிரஸ் கட்சி தோத்தப்ப பல தடவை தோற்றுருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அவங்க 2016 14 தோத்தப்ப கமிட்டியே 3 மாதம் பொறுத்து தான் வச்சாங்க. ஏகே ஆண்டனி கமிட்டி 3 மாதம் பொறுத்து தான் கமிட்டியே ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு 4 மாதம் என்னமாச்சு. ஸோ 7 மாதம் 8 மாதம் பொறுத்து தான் அந்த வேலைகளே வந்தது, ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இவங்க எல்லாத்தையும் ஒரே மாதத்தில் எல்லாத்தையும் முடிச்சு 3 மாதத்துக்குள்ளே மறுபடியும் எல்லாத்தையும் மறுசீரமைச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 110 மாவட்டமாக பிரிக்கிறாங்க. 70 வயசுக்கு மேலே இடம் இல்லைன்றாங்க. எல்லாருக்கும் வயது வரம்பு வைக்கிறாங்கல்ல. தலைவருக்கு வயது வரம்பு இல்லையா? இளைஞரணி தலைவருக்கு வயது வரம்பு இல்லையா? மகளிர் அணிக்கு வயது வரம்பு இல்லையா? ஏன்னா இந்த 3 வந்து ஒரு குடும்பத்துக்கு சொந்தம். வெளிப்படையாக பேசலாம். இது அவங்க கட்சி உள்வகாரம் நம்ம கடந்து போகலாம். உயர்மட்டத்துக்கு மட்டும் இல்லை அப்படின்ற அது என்ன கதை? அது வயது வரம்பு ஒன்று யாருக்குமே இருக்கக்கூடாது, இல்லை எல்லாருக்கும் இருக்கணும். அந்த மேடையில் உட்காந்துருக்கவங்க யாருக்கும் வயது வரம்பு கிடையாது. குறிப்பாக தலைவர் கிடையாது, இளைஞர் அணி கிடையாது, மகளிர் அணி கிடையாது. அவங்க 2 பேர் மேடையில் உட்காராம கீழே உட்காந்தாலும் இந்த 3 பேருக்கு மட்டும் ஏன் வயது வரம்பு இல்லை? 64 வயசில் இளைஞர் அணி தலைவராக ஸ்டாலின் இருந்தாரா இல்லையா? இந்த வருஷம் நவம்பர் 26 வந்தனா உதயநிதிக்கு 50 வயசு ஆக போகுது. 50 வயசில் ஒரு இளைஞர் அணி தலைவர். இப்போ அந்த பதவிக்கு வந்து ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் நம்பிக்கைக்குரியவங்க வர வரைக்கும் 60 வயசு 70 வயசு ஆனாலும் அவர் தான் இளைஞர் அணி தலைவராக இருப்பார். அதே மாதிரி கனிமொழி இந்த அடுத்த ஜனவரி வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து 2 வருஷத்தில் நினைக்கிறேன் அவங்களுக்கு 60 வயசு ஆக போகுது. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் ஷி வில் பி டர்னிங் 60. இப்போ இவங்களுக்குலாம் வயது வரம்பு கிடையாதா? திமுகவோட பலவீனம் ரெண்டுமே மாவட்ட செயலாளர்கள். நீ அவங்கள 70 வயசுன்னு குறுக்குனீங்கன்னா கீழே செம்மையாக அடி விழும். ஆகவே சில மாற்றங்களை அவங்க முயற்சிக்கிறாங்க. அவங்க கட்சி கட்டமைப்பு அது எந்த அளவுக்கு அதுக்கு ஒத்துழைக்கும்னு எனக்கு தெரியல. சார், ஆனால் தோல்விக்கான காரணங்கள் அப்படின்னு வரும்போது இந்த மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்கள் குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டாங்க. அது கட்சிக்கு உள்ள இருக்கிறவங்களே நிறைய அதிருப்திக்குள்ளாக்கி அவங்கள கட்சி வேலை செய்வதில் சுணக்கம் ஏற்பட்டது. இந்த மாதிரி காரணங்கள்லாம் ஒன்று வருது இல்லை? அப்போ அதை பேஸ் பண்ணி இந்த முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நம்புறதா? அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மாவட்ட தலைவர்கள் வந்து குறுநில மன்னர்களாக செயல்படுறாங்கன்னா தலைமை எப்படி செயல்பட்டது? அண்ணா அறிவாலயத்தில் உட்காந்துட்டு நீங்கள் எப்படி செயல்பட்டீங்க? அதுவும் கலைஞர் பீரியட்லையா அது ஓரளவு வந்து கருணாநிதி இருக்கும்போது ஓரளவு வந்து எல்லாருக்குமான ஒரு பிரதிநிதித்துவம் அங்கே இருந்தது. ஸ்டாலின் வந்த பிறகு குறிப்பாக ஒரு முதலமைச்சரான பிறகு அந்த 5 ஆண்டுகளில் நான் வந்து இது என் கருத்தாக கூட சொல்ல, பல கட்சிக்காரனோட கருத்தாக சொல்ல, உண்மையான திமுக தொண்டரின் குரலாக இந்த இடத்துல ஒலிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அவரை ரீச்சே பண்ண முடியலையே, அவரை சந்திக்கவே முடியலன்றது ஒரு மிகப்பெரிய குறை. அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 3-4 பேர் அதிகாரிகள், அவருடைய உறவினர்கள், அவங்க வந்து அவரை பார்க்கவே விடலை. கீழே வந்து மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்கள் தான், சந்தேகமே இல்லை. கலைஞர் அவரோட காரில் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொருத்தரும் ஏற்றிட்டு போவார். ஒரு மாவட்ட செயலாளரை இல்லை மந்திரியை ஏற்றிட்டு போவார். 5 ஆண்டுகள் முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்த காலகட்டத்தில் அவரோட காரில் விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 தவிர வேறு யாரும் ஏறுறதுக்கு அனுமதியே கிடையாது. மீறி யாராவது ஏறினாங்கன்னா அவங்க ஏதாவது போட்டு கொடுத்துட்றாங்கன்ட்டு அடுத்த தடவைலேருந்து அவங்களா கிட்டே சேர்க்கறது கிடையாது. முதலமைச்சரை சந்திப்பதற்கு கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க போகிறவங்க கிட்ட முதலமைச்சரின் உதவியாளர்களாக இருந்தவர்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் அவர்கிட்ட சொல்லுங்கள், நெகட்டிவ் விஷயங்களை எங்கிட்ட சொல்லுங்கள், மாற்றி சொன்னீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு கிடைக்காது. அப்போ தான் காதில் நல்லது மட்டும்தான் வரணும்னு முதலமைச்சர் விரும்பினார். அதுக்கு நான் உதவியாளர்களை குறை சொல்ல மாட்டேன், சத்தியமாக சொல்ல மாட்டேன். நெகட்டிவாக எந்த நியூஸுமே முதலமைச்சர் காதுக்கு போகலன்னா அவர் தேனும் பாலும் ஓடுதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. எந்த ஆட்சியிலையும் தேனும் பாலும் ஓடாது. விமர்சனங்களை எதிர்கொண்டாதான் வளர முடியும். எந்த ஆட்சியிலையும் தேனும் பாலும் ஓடாது. நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். கெட்டதே என் காதுக்கு வரக்கூடாதுன்னா தோற்று தான் போகணும். அதான் நடந்திருக்கு. இப்போ அவரே தோத்துட்டாருங்க. அவர் தோப்பார் நேரம் எதிர்பார்த்தாங்களா?
அதிகாரத்தை இழந்து அவரும் தோத்து. அப்போ இதுக்கு காரணம் சுற்றி இருந்த சிலரும் அவர்களை அனுமதித்த முதல்வரும். இப்போ குதிரை வெளியில் போன பிறகு லாயத்தை பூட்டுறதுன்னுவாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. குதிரைகள் எல்லாம் தப்பி ஓடிய பிறகு லாயத்தை இழுத்து பூட்டுவது. ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அதான் நடக்குது. சில முயற்சிகளும் அவங்க மேற்கொள்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் பிரச்சனைகள் புறையோடி வேரோடி போயிருக்குது. சகலத்தையும் ஒரு குடும்பம்தான் அதிகாரம் போன பிறகும், ஆட்சியை இழந்த பிறகும், கட்சி விவகாரங்களில் அதிகாரத்தில் இருக்கும்போது கட்சி ஆட்சி ரெண்டையும் எப்படி ஒரு குடும்பம் டிசைட் பண்ணுச்சோ அதே மாதிரி இப்போ அதிகாரம் போன பிறகும் கட்சிக்குள்ளே இருக்க எல்லா விவகாரங்களையும் ஒரு குடும்பம் தான், குடும்பத்தில் இருக்க சிலர் தான், முதலமைச்சரின் ஓரிரு உதவியாளர்கள் தான் முடிவு பண்ணுவாங்கன்னா, முன்னாள் முதலமைச்சரின் ஓரிரு உதவியாளர்கள் அவங்களால ஒன்றும் பெருசாக எந்திரிக்க முடியாது. கடந்த தோல்விகளிலிருந்து எழுந்தது போல் இந்த முறை எழுந்திருப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏன்னா கடந்த தோல்விகளிலிருந்து கலைஞர் பாடம் கற்றாங்க. இந்த முறை இவங்க பாடம் கற்றுக்கிறதாவே தெரியல. கடந்த காலங்கள் தோல்விக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. அது மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, கடந்த காலங்களில் எதிரிகள் வேறு மாதிரி எதிரிகள், இப்போ இருக்க எதிரிகள் வேறு. 118 சீட்டு வாங்கி இனிமேல் திமுக அடுத்த 3-4 தேர்தலில் சத்தியமாக ஜெயிக்காது. எழுதி வச்சுக்கோங்க. முக்கி போனால் கூட 90 சீட்டுக்கு மேலே போக முடியாது அவங்களால. இந்த 59 எப்படிங்க வந்தது? ஊரில் இருக்க 1000 கட்சியை சேர்த்துட்டு வந்தது. தனியாக வரல. நீ தனியாக வந்தால் கூட அடுத்த தடவை ஜெயிக்கலாம். ஊரில் இருக்க அத்தனை கட்சியும் நீ சேர்த்துட்டு ஜெயிச்சிருக்க. இப்போ அத்தனை பேரும் ஒன்று விட்டு ஓடிட்டோம். திமுகவோட பிரச்சனை தோல்வி இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டது. திமுகவோட பிரச்சனை தோல்வி கிடையாது. இதை விட இது தோல்வியே கிடையாது. என்ன பார்த்தீங்கன்னா, நான் தான் சொல்லுவேன், 91 1 சீட்டு, 2001 23 சீட்டு, 91 1 சீட்டு, 2001 32 சீட்டு, 2011 23 சீட்டு. அதிகாரத்தில் இருக்கும்போது இழந்தப்போ ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன். இந்த தடவை 59ன்றது வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். நான் ஒன்றும் உங்கள் தலைவர் தோத்துட்டார், பரவாயில்ல, அது கூட பெரிய விஷயம் இல்லை. சம்டைம்ஸ் அப்படி நடந்துடும். நீங்கள் புலம்புற அளவுக்கு ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு இது தோல்வி கிடையாது. ஆனால் நீங்கள் ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்கன்னா, உங்களால் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியல. சார், ஆனால் இந்த தேர்தலுக்கு அப்புறமா பொதுவாகவே ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. இளைஞர்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கின்ற போது அப்போ உள்ளுக்குள்ளேயும் ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும். அப்போ அப்படி இருக்கும்போது இளையோர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா சீனியர்கள் கொஞ்சம் ஓரம் கட்டப்பட வேண்டும்ன்ற ஒரு லாஜிக்கான பாயிண்ட்டை வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி அணுகிறது? அது கரெக்டு தான். ஆனால் எந்த மாதிரியான இளைஞர்கள்? யாரை ஓரம் கட்டுறீங்களோ அவங்க புள்ள, அவங்க மருமக, அவங்க மச்சான், அவங்க தானே வராங்க. இப்போ துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு, 50 வருஷமா அவர் எம்எல்ஏ. தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, ஒரு ஜனநாயகத்தில் இது எப்படி அனுமதிக்கப்பட்டது? மன்னர் ஆட்சியில் கூட மன்னர் 40 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் செத்து போடுவார். நான் செத்து போகணும்னு சொல்லல, தயவு செஞ்சு இப்படி தப்பா நினைக்க வேணாம். துரைமுருகன் இன்னும் 100 வருஷம் உயிரோட வாழட்டும், ஆரோக்கியமா வாழட்டும். தயவு செஞ்சு அப்படி தவற யாரும் நினைக்க வேணாம். ஆட்சி காலம் மாறும். அப்படி அரசியல சொல்றேன் நான். இன்னைக்கு அவரோட மகன் வந்துட்டாரு. அவர் 2வது டேர்ம் எம்பி. துரைமுருகனுக்கு 87 88 வயசு ஆகுது. அந்த காட்பாடியில் வேலூர் மாவட்டத்தில் யாருமே வளர முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மாவட்டத்தில் 50 வருஷமா சார் ஒருத்தர் எம்எல்ஏன்னா என்ன சார் கட்சி அது? நான் பொதுவாக கேட்குறேன். அதாவது ஒவ்வொரு தடவையும் நேர்காணல் நடத்துவாங்க அவங்க கட்சியில். ஆமாம், யார் எலெக்ஷனில் சீட்டு கேட்குறவங்க. ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அந்த நேர்காணலில் காட்பாடிக்கு நடத்தினாங்க. ஏன்னா அது வரைக்கும் எவனுமே அவருக்கு போட்டியாக சீட்டு போட்டது கிடையாது. 2014 யாரோ ஒரு டாக்டர் கட்சிக்காரன் அவன் சீட்டு கேட்டான். ஊன்னு குதிச்சார் துரைமுருகன். அப்போ கலைஞர் இருக்கார், ஸ்டாலின் சொல்லிட்டார், வழி இல்லை, நேர்காணல் நடத்தி தான் ஆகணும். நேர்காணல் நடத்துகிறாங்க, சீட்டு துரைமுருகன் தான் கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 50 வருஷமாக ஒருத்தர் எம்எல்ஏ, அவர் புள்ள 2வது டேர்ம் எம்பின்னா நீங்கள் என்ன மாற்றத்தை இப்போ கொண்டு வர போகிற? இப்போ என்ன பண்ணுவ? நீ துரைமுருகனை தூக்கிட்டு கதிரானந்தை போட போகிறீங்க, இல்லை கதிரானந்துக்கு நெருக்கமானவரை போட போகிறீங்க. இப்போ மாவட்ட செயலாளர்களை மாற்றுறதுன்றது பூச்சி வேலை கோபி. மாவட்ட செயலாளரை மாற்றிட்டு புது ரத்தம் பாய்ச்சுறாங்கல்ல, பாஞ்சு பாய்ச்சுறாங்கல்ல. அந்த பாய்ச்சற ரத்தம் யாருன்னு கேட்டிங்கன்னா, யாரை நீக்கிறாங்களோ ஓரம் கட்டுறாங்களோ அவங்களுடைய அவர்களுடைய ரத்த சொந்தங்கள், இல்லை அவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். கீழேருந்து ஒருத்தனும் வரப்போறது இல்லை, அல்லது ஒருத்தையும் வரப்போறது இல்லை. அப்போ இந்த மாற்றத்துக்கு என்ன பேர்? இல்லை, ஆக்சுவலி நான் இதை தான் அடுத்து கேட்கணும்னு நினச்சேன். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் அடுத்து வருவாங்கன்னு இப்போவே நம்ம
ஊர்ஜிதப்படுத்த முடியுமான்னு கேட்க வந்தேன். ஏன் ஆனா நடைமுறை அப்படிதாங்க இருக்கு. அவங்களுக்கு ஒன்று ஆதரவானவர்கள். ரத்த சொந்தம், இல்லைன்னா அவங்களுக்கு நெருக்கமானவர்கள். ஓகே, ஓகே. துரைமுருகனை இப்ப நகர்த்தி ஆகணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஏன்னா தெரிஞ்சதுனால. எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் துரைமுருகன் மேல எந்த கோபமோ தாபமோ எதுவுமே கிடையாது. ம். பர்சனலா எனக்கு அவர் மேல எனக்கு ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டோட மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருத்தர், நல்லா பேசக்கூடியவர், நல்ல நிர்வாகி, காவிரி பிரச்சனை பற்றி விரல் நுனியில் வச்சிருப்பாரு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அணைகள், நீர்நிலைகள் எல்லாத்த பற்றின வெறும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருப்பார். கம்ப்யூட்டர் மூலம் அவருக்கு, அவருடைய துறையை பொறுத்தவரை. தனிப்பட்ட முறையில் அவர் மேலே எனக்கு எந்த வருத்தமோ கோபமோ பொறாமையோ சத்தியமாக கிடையாது, யாரு மேலுமே கிடையாது. இன்னைக்கு அவரை நீக்கினாங்க ஒரு வேலைன்னா அவருக்கு நம்பிக்கைக்குரிய ஒருத்தரை தான் போட போகிறாங்க. அந்த அஷூரன்ஸில் தான் இவங்க இதை மாற்றுறாங்க. அவசர அவசரமாக ஒன்று பண்ணாங்கல்ல, 2 டேர்முக்கு மேலே ஒருத்தர் எம்பி மாவட்ட செயலராக இருக்கக்கூடாது, நாங்கள் மாவட்ட தலைவராக சொல்லிட்டு 20 நிமிஷத்தில் அறிக்கை வருது. 3 டேர்ம் இருக்கலான்றாங்க. ஏன் 3 டேர்ம் என்ன 30 டேர்ம் இருந்துட்டு போங்களேன், என்ன இருக்குது? வயதுன்னு நீ ஒன்றை வச்சினா அது டாப் டு பாட்டம், தலையிலேருந்து கால் வரைக்கும். வாளுக்கு தான் வயது, தலைக்கு இல்லைன்னா அது என்னங்க? அப்போ விட்டு எல்லாருமே இருந்துட்டு போட்டோம். இப்போ சிபிஎம்ல 75 இயர்ஸுக்கு மேலே யாருமே வந்து டிசிஷன் மேக்கிங்கில் பொலிட் பியூரோ மெம்பராக இருக்க முடியாது, ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்க முடியாது, எதுவாகவும் இருக்க முடியாது. மேபி 1 or 2 எக்ஸப்ஷன், நம்ம பினராயி விஜயன் மாதிரி, அது எல்லா கட்சியிலுமே இருக்கும். மற்றபடி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சென்ட்ரல் கமிட்டிக்கு போயிடுவாங்க. டிசிஷன் மேக்கிங்கில் பெரிய இடம் இருக்காது. ஏதோ ஒரு வயதை வைக்கிறாங்கல்ல, இல்லை வயதே இல்லாமல் கூட இருக்கட்டும். இப்போ ஏடிஎம்கேலையோ காங்கிரஸ்லையோ எந்த வயதுமே கிடையாது, அதுவும் அப்படியே போயிடுங்க. செலக்டிவாக போனீங்கன்னா எப்படி வழங்கும்? அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற எல்லா கட்சியும் விட அதுதான். இப்போ திமுக, மற்ற கட்சிகளுக்கும் திமுகக்கான வித்தியாசம், திமுகவோட கட்டமைப்பு வந்து ரொம்ப வலுவான கட்டமைப்பு. டாப் டு பாட்டம் வந்து ஹைரார்க்கின்னுவாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும், ஒரு மந்திரி அவர் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக மாவட்ட தலைவராக, அவங்களது மாவட்ட தலைவர் இல்லையா, மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் மாசே. நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர மந்திரியாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர், பெரும்பாலான மந்திரி தான் மாவட்ட செயலாளர். மந்திரி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் மாவட்ட செயலாளரோட அனுமதி இல்லாமல் ஒரு கூட்டத்தை ரன் பண்ண முடியாது, நடத்த முடியாது. கரெக்ட். அதே மாதிரி நீ பெரிய மந்திரியாக இருப்ப, நிதியமைச்சராக இருப்ப, உன் மாவட்டத்தை விட்டு வெளியில் போய் நீ தலைவரை கூப்பிட்டு ஒரு கூட்டம் கூட்டணும்னா மாவட்ட செயலாளரை கேட்கணும். அந்த ஹைரார்க்கி கீழே இருக்கும். அதே மாதிரி ஒரு பகுதியில் நீ போறியா, பகுதி செயலாளரை கேட்கணும். பகுதி செயலாளருக்கு தெரியாமல் டைரெக்டாக போய் மாவட்டம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அது பிரமாதமான ஒரு கட்டமைப்பு. 2 விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். கரெக்டாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2024 ஆகஸ்ட்டில் மக்களவைத் தேர்தல் மாபெரும் வெற்றிக்கு பிறகு கலைஞரோட நாணய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் வந்து கருணாநிதி நாணயத்தை வெளியிட்டப்போ அவர் சொன்ன வார்த்தை, இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு கட்சி கட்டமைப்பு வலுவாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். மற்ற எல்லா கட்சியுமே காராமல் போச்சு. அவர் ஒரு விவரப்பிழை ஒரு பேச்சில் இருந்தது. 60கள்னாரு, அது 49ல் தொடங்கின கட்சி. பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து வலுவுடன் இருக்கக்கூடிய ஒரு பிராந்திய கட்சி இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு தோன்றிய கட்சிகளில் 60கள்னார் அவர். சுதந்திரத்துக்கு பிறகு தோன்றின கட்சிகளில் இன்றைக்கும் வலுவுடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போ சமீபத்தில் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலின் அரசில் இருக்கும்போது டிஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதியிலேருந்து ஒரு குழு வந்து அவங்க தோல்விக்கு பிறகு இந்தியா பூரா பல மாநிலங்களுக்கு போய் அங்கே இருக்க கட்சிகளோட கட்டமைப்பை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுட்டு போனாங்க, எப்படி அவங்க கட்சியை பலப்படுத்தலாம். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து திமுகவுடைய செயல்பாடுகள், அங்கே கட்சி கட்டமைப்பு, அதனுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்த்துட்டு நம்முடைய ஆர்எஸ் பாரதி எல்லாம் பார்த்துலாம் அவங்க பேசினாங்க. அப்போ அதுக்கு பிறகு அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, நான் இந்தியாவில் எவ்வளோ இடங்களுக்கும் போனோம், ஆனால் திமுக மாதிரி பெர்ஃபெக்டாக வந்து கட்சியை வந்து கட்டமைப்பு ரீதியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சியை நாங்கள் பார்த்ததே இல்லைண்ணா. இது 2. 3ஆவதாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 32 வருஷத்துக்கு முன்னால் 94ல் வைகோ வெளியில் பிரிஞ்சு போனப்போ, 94 பிறந்துட்டீங்களா நீங்கள்? நான் 95 சார். பிறக்கல நீங்கள். அப்போ மதிமுக கொடி சின்ன திமுக எந்துதான்னு வைகோ சொந்தம் கொண்டாடினார். அறிவாலயம் எந்து, உதயசூரியன் எந்து, திமுக எந்துன்னார். அப்போ வைகோக்கும் திமுகவுக்கும் பெரிய சண்டை வந்து மதிமுகவுக்கும் திமுக ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்தப்போ கபில் சிபல் வந்தார் திமுகக்காக. ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது நான் இருந்த பக்கத்தில் செய்தி சேகரி. கபில் சிபல் சொன்னார், நீதிபதியை பார்த்து, மை லார்ட், இந்தியாவில் எத்தனையோ கட்சிகளுடைய உள்விவகாரங்களில் நான் வந்து ஆஜராயிருக்கேன் என்னோட 30 வருஷ சர்வீஸில். ஆனால் திமுக மாதிரி ஒரு எல்லா விவரங்களையும் ரொம்ப துல்லியமாகவும் ப்ராப்பராகவும் முறையாகவும் அக்கௌண்ட்ஸ், மெம்பர்ஷிப் லிஸ்ட், ஃபைனான்சஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக
வச்சிருக்க ஒரு கட்சியை நான் என் அனுபவத்தில் பார்த்ததே இல்லை அப்படின்னா. ஆக்சுவலாக அதனால தான் வைகோ அவ்வளோ பெரிய சண்டை போட்டப்ப இவங்களால கட்சியை காப்பாற்ற முடிஞ்சு. சகலத்தையும் கலைஞர் வந்து பர்ஃபெக்டாக வச்சுருந்தார். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, கட்சி கட்டமைப்பு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு. அங்கே நீங்கள் போய் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஒன்றும் எதுவும் பெரிய ஆளெல்லாம் பண்ணிட முடியாது. குடும்பம், கலைஞர் குடும்பம், பலம் பலவீனம் ரெண்டுமே அதுதான். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இதை செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த 5 வருஷத்தில் கலைஞர் மரணத்துக்கு பிறகு திமுகவுடைய கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள், ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது திமுகவை அவர் நடத்திய விதம் வந்து பெரிய அளவில் உள்ள சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிலாம் நீங்கள் தூக்கி ஐ பெரியசாமி இருக்காரு, 70 வயசு ஆயிடுச்சுன்னா அவரை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? நீ திண்டுக்கல்ல உங்களால் ஒரு துரும்ப கூட எடுத்து இந்த பக்கம் வைக்க முடியாது. அதனால தான் சரி, எப்போ இருந்து இந்த மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா அவங்க போன வாரம் இந்த கூட்டம் நடந்தப்ப? அப்படி எதுவும் சொல்லலாம். அப்புறம் என்ன, இன்னும் அவங்க அந்த பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டாதான் நம்ம அதை நம்பவே முடியும். இல்லை நான் என்ன சொல்ல வரேன், வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சுன்னு சும்மா பேசக்கூடாது. இந்த மாற்றங்களெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்கல்ல, இது அவங்க உட்கட்சி விவகாரம் ஓரளவுக்கு மேலே நம்ம கேட்க முடியாது. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது பப்ளிக் ஆர்கனைசேஷன், அதனால் நம்ம பேசுகிறோம். இது ஒரு தனிப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் நம்ம பேச மாட்டோம், அதுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. திமுகன்றது ஒரு அரசியல் கட்சி, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பொது ஸ்தாபனம் தான். அதை பற்றி பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. இந்த மாற்றங்களை பற்றி ரொம்ப விலாவாரியாக பெருமையாக படாடோபமாக டாம்பிகமாக பேசினாங்க. 70 வயசு அப்படி இப்படினாங்க, 2 டேர்ம் அப்புறம் 3 டேர்ம்னாங்க. அப்புறம் நகர செயலாளர் பதவி எடுத்தாங்க. அப்புறம் ஏதோ வேறு பதவிகளுக்கு 60 வயசு 50 45 கேட்குறதுக்கு இதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குது. எப்போ இருந்து இதை அமல்படுத்தணும் அதில் எதாவது இருக்குக்கா? அப்புறம் அதை சொல்லாமல் மாற்றத்தை பேசி என்ன அர்த்தம்? இப்போ அதை பேசினாங்களே, அதுக்கப்புறம் மறந்துட்டாங்கல்ல எல்லாரும். அப்புறம் எல்லா முடிவுகளையும் வீட்டோ பண்ணுற அதிகாரம் தலைவருக்கு இருக்கும். அங்கே ஆரம்பிக்குது உங்கள் சிக்கல். கம்யூனிஸ்ட் கட்சிகளில் முடிவு வந்து கூட்டு பொறுப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக, அண்ணா திமுக, மதிமுக, பாமக, தேமுதிக, இந்த எல்லா கட்சியிலுமே முக்கியமான டிசிஷனில் செயற்குழு, பொதுக்குழு, அந்த குழு இந்த குழு கூடி காரசாரமாக விவாதிப்பாங்க. கடைசியில் ஒரே ஒற்றை வரி தீர்மானம் வரும். கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி, விஜயகாந்த், ராமதாஸ் எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன். வைகோ இறுதி முடிவு எடுக்க அதிகாரம் தலைவருக்கு கொடுக்கப்படுகிறது. முடிஞ்சு போச்சு. அப்போ அங்கேயே வந்து சர்வாதிகாரத்தன்மை வந்துடுது. இதே கம்யூனிஸ்ட் கட்சிகளில் நீ பார்க்க முடியாது. கட்சி தான் முடிவு பண்ணும், பொலிட் பீரோ தான் முடிவு பண்ணும், செயற்குழு தான் முடிவு பண்ணும். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுனீங்கல்ல, கடந்த வாரம் வயது வரம்பு பற்றி பேசுனீங்க, மாவட்ட செயலாளர்களுக்கான வயது வரம்பு, அப்புறம் மற்ற பதவிகளுக்கான வயது வரம்பு பேசுனீங்க, தலைவருக்கோ பொதுச் செயலாளருக்கோ பொருளாளருக்கோ இளைஞர் அணிக்கோ மகளிர் அணிக்கோ நீங்கள் வயது வரம்பை வைக்கவே இல்லை. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, சரி இப்போ சொன்னீங்களே இந்த மாற்றங்கள் எல்லாம் இது எப்போ இருந்து அமலுக்கு வரும்? அதை சொல்லாமல் தீர்மானத்தை போட்டு என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு வரல, அவங்க சொன்ன மாதிரி தெரியல. எப்போ இருந்து இது நடைமுறைக்கு வரும்? ஆனால் இந்த செய்தி வந்தப்போ ஒரு தகவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தேனுமோ, அப்போ இந்த 30 விழா நோக்கி போறதுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும் போல அப்படின்னு நம்ம சொல்லணுமே. அது ரைட்டிங்ல இருக்கா? அவங்க சொல்லலை. அப்புறம் என்ன, செப்டம்பர்ல அவங்க 30 விழா நடத்துவாங்க. ஏங்க இவ்வளோ பெரிய தோல்வி வந்திருக்குது. இந்த தோல்விக்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டம் கூட, மாபெரும் பொதுக்கூட்டத்தை கூட ஸ்டாலின் ஏங்க அட்ரஸ் பண்ணல? கலைஞர் எத்தனையோ தடவை தோத்தார். தோத்த ஒரு மாதம் அதிகபட்சம் 2 மாதத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு ஊரில் தமிழ்நாட்டில் மாபெரும் கூட்டம் நடக்கும். தட்டி கொடுத்து கட்சிக்காரன் அப்போ தான் வெளியில் கொண்டு வருவார். புரியுதுங்களா? கேடரை வந்து தட்டி கொடுத்து கொண்டு வருவார். 100 நாள் ஆகிப்போச்சுல்ல. இது வரைக்கும் ஒரு கட்சி பொதுக்கூட்டம். உதயநிதி பேசியிருக்காரு, அது வேற. தலைவர் ஸ்டாலின் தானே. ஏங்க இந்த எம்எல்ஏ தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜங்க, இது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அவர் தோத்துட்டான், அவர் தலைவர் இல்லைன்னு ஆயிடுவாரா? அவர் தான் தலைவர் கட்சிக்கு, அவர் தான் கட்சியோட தலைவர். தொண்டை அவரை தான் ஏற்றுக்கிட்டான். அவரோட தலைமை பதவிக்கு கட்சிக்குள்ள எந்த சேலஞ்சும் இல்லை. புரியுதா? கரெக்ட். கடந்த கால தோல்விகள் வரும்பொழுது அதிகபட்சம் ஒரு 50 நாளைக்குள்ள அல்லது 60 நாளைக்குள்ள எங்கேயாவது ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை போட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் போட்டுட்டு அரசாங்கத்தை புது அரசை வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லையே ஸ்டாலின் கிட்ட. சார் நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்துக்கே வரேன். அப்போ அவர் சைலண்ட்டாக இருக்கார், உதயநிதி செயல்படுறார். இப்போ இந்த மாற்றத்தில் கூட ஒரு குற்றச்சாட்டாக சீனியர்கள் நினைப்பதாக சொல்லுது என்னன்னா, இந்த மாற்றம் தோல்வியிலிருந்து மீள்வதற்காக இல்லை, உதயநிதி கையில் பொறுப்பை கொடுப்பதற்கான ஒரு மாற்றத்தை போல தெரிகிறது அப்படின்றாங்க. அப்போ இந்த புள்ளிகள் எல்லாம் நம்ம இணைச்சு பார்க்கலாமா? இங்கே ஸ்டாலின் சைலண்ட்டாக இருக்காரு, உதயநிதி முன்னாடி வந்து ஆக்டிவாக செயல்படுறாரு. கட்சிக்குள்ளான மாற்றங்கள் உதயநிதிக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவது போல தெரிகிறது. அப்போ அதை நோக்கி நம்ம நகரலாமா?
இருக்கலாம். இது அழிவு. நீங்கள் உதயநிதியை கொண்டு வர்றது உங்கள் உரிமைங்க. அதை நான் கேட்கல, இனிமேல் நான் கேட்க முடியாது. கட்சியோட உரிமை அது. உதயநிதி தான் எல்லாரும் தேர்ந்தெடுத்துருக்காங்க எதிர்கட்சி தலைவராக. அடுத்த தலைவர் உதயநிதி தான். இப்போதைக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவரோட எலிவேஷனுக்கு சேலஞ்ச் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இல்லை. ஒருத்தர் கூட உதயநிதியோட எலிவேஷனுக்கு சேலஞ்ச் பண்ணல. அவர் தான் டிஃபெக்டோ லீடர். இன்னைக்கு சிஎம்மாக இருக்கும்போது கூட அவர் டிஃபெக்டோ சிஎம். இப்போ வந்து டிஃபெக்டோ லீடர், அதாவது அறிவிக்கப்படாத தலைவர் திமுகவுக்கு உதயநிதி தான். அப்போ தலைவர் கொடுத்துட்டே போயிடலாங்க. தலைவர்ன்ற பதவியில் இருக்கும்போது செயல்படணும். செயல்படாமல் இப்படி ப்ரமோட் பண்ணிங்கன்னா அது கட்சி எந்த அளவுக்கு பாதிக்கும்? இப்போ தஞ்சாவூரில் ஒரு நல்ல பொதுக்கூட்டம் காவேரி பிரச்சனைக்காக, அருமையான விஷயம். அங்கே போய் சொதப்புனீங்கல்ல, அவலமான ஒரு விஷயம் நடந்ததில்ல. தப்பே பண்ணலன்னு சொல்லாதீங்க. எவனோ எதையோ கத்துறான், அவர் சிரிச்சுக்கிட்டே அதை ஹேண்டில் பண்ண விதம் வந்து அதுதான் ரொம்ப அருவருப்பானது. அதில் தான் அவருக்கு சிக்கல் வந்தது. நான் என்ன சொல்கிறேன், அந்த கூட்டத்தை ஸ்டாலினில் நடத்தியிருக்கணும். தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனை காவிரி பிரச்சனை. கரெக்ட். விஜய் அரசு செயல்படலைன்றது உங்கள் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் ஓரளவு நியாயமும் இருக்குது, நான் மறுக்கல. அப்போ அதை முன்னெடுத்து நடத்திட்டு போக வேண்டிய ஒரு தலைவர் தானேங்க. நல்ல கூட்டம். நீங்கள் அங்கே அந்த கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே கூட வந்திருக்காது. நீங்கள் உதயநிதி கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஒன்று கொடுத்துருங்க. அது அறிவிக்கப்படாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்சி வழங்காது. இந்த மாற்றங்கள் எல்லாமே கோபி முதல்ல என்னையிலேருந்து அமலுக்கு வரும்னு போன வாரம் அவங்க தீர்மானத்தில் போட்டதா எனக்கு தெரியல. இல்லை சார், அப்படி தேதி அறிவிக்காம இந்த அறிவிப்பை மட்டும் அறிவிச்சது ஆழம் பார்க்குற செயல்னு பார்க்கலாமா? சீனியர்கள் இருக்கலாம், எந்த அளவுக்கு இருக்குன்னு இருக்க. ஆழம் பார்த்துட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் கிடையாதுங்க. கட்சி வந்து இன்னைக்கு வந்து பெரிய சிக்கலில் மாட்டிருக்குது. இவங்க நினச்சாங்க விஜய் கவுந்துருவார், 30 நாளில் கவுந்துரும், 1 மாதத்தில் கவுந்துரும், 6 மாதத்தில் ஒன்றும் கிடையாது. ஒரு வேளை கவுந்தா கூட நீங்கள் வரமாட்டீங்க திரும்ப. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 5 வருஷம் ஆள விடணும். அப்போ தான் அடுத்து நீங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மக்களுக்கு உங்கள் மேலே இருக்க கோபம் குறையறதுக்கும் கரையறதுக்கும் ஒரு 5 வருஷம் தேவைப்படுது. குறைஞ்சது 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்குமா தேவைப்படுது. இப்போல்லாம் போய் கவுத்திங்கன்னா இன்றைக்கி விஜய் திட்டுறவங்க கூட அந்த பக்கம் சேர்ந்துருவோம். இது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். மே 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கிறதுன்னு இழுபறி இருந்தப்ப விஜய்க்கு ஓட்டு போடாதவங்க கூட என்ன சொன்னான், ஏங்க அவர் தாங்க கூப்பிடணும், 100 சீட் ஜெயிச்சிருக்காரு, அவரை கூப்பிடாம என்னமோ எடப்பாடி ஆவாராம், திரும்ப ஆவார், என்னங்க நியாயம் பேச ஆரம்பிச்சால. அதுதான் மக்கள் மனநிலை. மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. மக்கள் தீர்ப்பு ஓட்டே போடாதவன் என்னங்க இது அநியாயமா இருக்காங்கன்னா பல பேர் பிரகாஷ் ராஜ் எல்லாம் சொன்னாங்க. விஜய் எதிர்த்தவங்க கூட இது தப்புங்க. இது வந்து மக்கள் அவருக்கு 107 சீட்டு வாங்கினவனை கூப்பிடாம 59 சீட்டு வாங்கினவனை கூப்பிடுவான், 47 சீட்டு வாங்கின கூப்பிடானா. இதுதான் மக்கள் மனநிலை. இப்போ நீ கோவப்படுறவங்க கூட கவுத்திங்கன்னா சிம்பத்தியா மாறிடும். அப்போ நீங்கள் ஒன்றும் இப்போதைக்கு கவுக்கலாம் முடியாது. அந்த எண்ணமே தவறு. முதல்ல அப்போ கட்சியை பலப்படுத்தணுன்றது நியாயமான எண்ணம் தாங்க, அது நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எதுவுமே அதை சாதிக்கிறதாவே இல்லை. இந்த மாற்றங்கள் எல்லாம் அவ்வளவு சுலபமானவை அல்ல. டாப் டு பாட்டம் வாங்க. அதை செய்ய முடியாதுன்னா இதை செய்ய முடியாது. தலைவருக்கு வயது வரம்பு கிடையாதுன்னா மாவட்ட செயலாளர் மட்டும். கேள்வி அன்னைக்கு பல பேர் கேட்டதுன்னா பப்ளிக், நீங்களும் அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். மாவட்ட செயலர் வயது வரும், அப்போ இவருக்கு தலைவருக்கு கேள்வி கேட்டானா இல்லையா? எல்லாரும் தான் கேட்டாங்க. அங்கே சிக்கல் அதுதான். அதனால தான் கலைஞர் வயது வரம்பை கொண்டு வரல. அவருக்கு தெரியும் மனித உளவியலை கலைஞர் மாதிரி அறிந்தவர்கள் மிக மிக குறைவு. வெறும் பள்ளி படிப்பை கூட தாண்டாதவருக்கு அந்த அளவுக்கு ஒரு உளவியல் எப்படி தெரிஞ்சதுன்றது ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால தான் ஒரு பெரிய தலைவர் அவரால் இருக்க முடிஞ்சது. நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாற்றங்கள் எல்லாம் செயல்படுத்துவது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல, மிக மிக கடினம். ஓகே சார், இதில் தீர்மானங்கள் சொல்லப்பட்டதில் சில விஷயங்களை இப்போ மாற்றங்களை நோக்கி எடுக்கிற முடிவுகள் ஓகே எடுக்கிறீங்க. ஆனால் சில முக்கியமான தேவையான மாற்றங்கள் இப்போ வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் மாவட்ட செயலர்களை எவ்வளோ இருந்ததை பற்றி ஒன்றும் சொல்லலை. இப்போ ஒரு பட்டியலின தலைவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதை பற்றி எதுவும் சொல்லலை. இப்போ வயது அதிகமாயிட்டா மாத்திரேன்னு சொல்கிறவங்க செயல்படலைன்னா மாற்றிடுவோன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? அதைத்தான் நான் சொல்கிறேன். இது அத்தனையுமே பூச்சி வேலை. மாவட்ட செயலாளரை மாற்றிடுவேன்னு சொல்கிறது சும்மா ஜிகனா வேலை. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிருந்தா அதுதான் உண்மையான சீரமைப்பு. பெண்களுக்கு எவ்வளோ, பழங்குடியினருக்கு எவ்வளோ, அல்லது வந்து செயல்படலைன்னா என்ன, இந்த க்ரைட்டீரியாலாம் ஏன் வைக்கலைன்னு கேட்டிங்கன்னா, வச்சா கட்சி காலி. ஏன்னா இப்போ இருக்க மாவட்ட செயலாளர் தான் பலம் பலவீனம் ரெண்டும். இப்போ மாவட்ட செயலாளர்லாம் மாற்றுறேன்னு சொல்கிறது வெளியில் கொடுக்குற அறிவிப்பு. உள்ளுக்குள்ளே என்ன, ஐயோ இந்த மாற்றினாலும் நீ சொல்கிற ஆள் தான் ஏன்றாங்க.
இல்லையா? ஆமா. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த மாவட்டங்கள் ஒண்ணும் பண்ண பண்ணவே முடியாது. முடியாது. நீ வந்து இந்த இடத்துல போய் பெண்கள், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள்லாம் நீ கொண்டு வந்தீன்னா, அந்த கிரைட்டீரியா கொண்டு வந்தீன்னா, அது உண்மையான மாற்றம். உண்மையான மாற்றத்தை திமுகவுடைய கட்டமைப்பு தாங்காது. ஓகே. தாங்காது. கட்டமைப்பு தாங்காது. அப்படிதான் கட்சியை வளர்த்துருக்கீங்க நீங்க. அது கலைஞர் இருந்த வரைக்கும் ஓடிச்சு. அவருக்கு எப்போ அடக்கணும்னு தெரியும் ஒருத்தனை எப்போ தூக்கணும்னு தெரியும். துரதிருஷ்டவசமா ஸ்டாலினுக்கு அது கை வரல. 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் கட்சியை நடத்திய விதம் தான் இன்றைக்கு இவர்கள் சிரமப்படுவதற்கு காரணம். நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தான். பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இந்த 4 மாசத்துல அவர் என்ன பண்ணார்? கலைஞரோட பலமே வந்து தோத்தா 1 மாசத்துலங்க, அதிகபட்சம் 1.5 2 மாசத்துக்குள்ள ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி, எங்க தோத்தாங்களோ அந்த மாவட்டத்துல, எங்க தொடச்செறியப்பட்டாங்களோ அந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி தட்டி கொடுத்து தொண்டனை. அப்புறம் மாநிலம் தழுவிய போராட்டங்கள். ஒரு பப்ளிக் மீட்டிங்கை கூட நீங்க அட்ரஸ் பண்ண முடியலையாங்க. 5 ஆண்டு கால சாதனை, அதற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்னு எங்கேயாவது ஒரு ஊர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு அதில் சொல்லும்போது இந்த அரசாங்கத்தோட அவலங்களையும் சேர்த்து வச்சு உரிச்சு ஒரே ஒரு கூட்டம். என்ன கேட்டிங்கன்னா மாநிலத்தில் 4 இடத்துல நடத்தணும். குறைஞ்சது 3 இடத்துல முக்கியமாக நடக்கணும் இல்லையா? ஆமா. சென்னை, மதுரை, கோவை. சிம்பிள். அல்லது வேறு ஏதாவது மாவட்டம்னா வச்சுங்க. அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி 5 வருஷம் என் சாதனை இது, நீங்கள் கொடுத்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டை ஏன் ஸ்டாலினால் எடுத்துகிட்டு போக முடியாது? ஒரு பொலிட்டிக்கல் ரேலியை கூட, ரேலின்னா மீட்டிங்னு அர்த்தம், ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தை கூட மாநில தழுவிய அளவில் மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்த 110 120 நாட்களில் ஏன் நடத்த முடியல? இதெல்லாம் கடந்த காலங்களில் தோல்விக்கு பிறகு கலைஞர் செய்தது. நிறைவா ஒரே ஒரு விஷயம், அந்த கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு விஷயம், கம்பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட், திமுக ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. அது உண்மை. அதுக்கான இப்போ இந்த மாற்றங்கள் அது கை கொடுக்கும். அது கடந்த கால கொடுத்தப்பது உங்கள் அப்பா இருந்தார். கம்பேக்கில் திமுக ஸ்பெஷலிஸ்ட்ன்றதை நான் 100% ஏற்றுக்கிறேன். அது கலைஞர் திமுக. இந்த திமுக அது பொருந்துமானது $1 மில்லியன் கொஸ்டின். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.